Hello all, welcome to the banana leaf. இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். என்னென்னா ரெகுலராக வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் நான் கொடுப்பேன். பட் இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போதே அப்படியே பேசிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வாய்ஸ் ஓவரே கொடுத்துருங்க, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள், நம்ம வாய்ஸ் ஓவரே பண்ணிக்கலாம். ஒரு சிட் சாட் செஷன் மாதிரி சிம்பிளாக ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. பொரி மீதி இருந்தது. அதை வந்து நம்ம ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் நம்ம வெறும் பொரியாக சாப்பிட முடியாது. ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பேல்பூரி டைப் ஆஃப் ரெசிபி வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது மற்ற வீடியோஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ எனக்கு எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே அதில் வந்து ஆனியன் அதிகமாக போட்டால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இங்கே ஒரு 2 ஆனியன் எடுத்துருக்கேன். 3 பேருக்கு பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில். இங்கே எவ்வளோ பொரி எடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வெஜிடபிள்ஸோட பொரி ஆட் பண்ணதும் உடனே சாப்பிடணும், இல்லைன்னா ரொம்ப கிறிஸ்பினஸ் போயிடும். நம்ம காரப்பொரி செய்கிறதா இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக செய்யலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்து நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்றணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தனியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டக்குன்னு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ எடுத்துக்கலாம். டொமேட்டோ நான் 2 வெங்காயத்துக்கு 2 டொமேட்டோ எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. நல்லா ரைப்டு டொமேட்டோவாகவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும், செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி ரெசிபிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் இனிமேட்டு. அண்ட் இந்த மாதிரி பேசிகிட்டே வீடியோ பண்ணலாமா, இல்லைனா வாய்ஸ் ஓவரே பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் உங்களோட சாய்ஸ் தான். இந்த மந்த் வந்து புரட்டாசிங்கிறதுனால நான்வெஜ் எதுவுமே செய்யலை வீட்டில். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான்வெஜ் ரெசிபீஸும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் சேனலில் அப்படின்னா நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1.5 தக்காளி தான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி வேண்டாம். 2 வெங்காயத்துக்கு வந்து 1.5 தக்காளி ஓகேவாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதோட வந்து நான் என்ன மெயினாக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மிக்சர் எடுத்திருக்கேன். சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இதை வச்சுக்கலாம். இதோட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்பைசஸ், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். மெயினாக இந்த ரெசிப்பியில் வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட், கோகனட் ஆயில் தான் இந்த ரெசிபிக்கு வந்து மெயினாக டேஸ்ட் வந்து ஹைலைட் பண்ண போகிறது. ஸோ நல்ல கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க.
அப்புறம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பொரியில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும், இருந்தாலுமே நம்ம வந்து மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுனால நமக்கு சால்ட் டேஸ்ட் என்பது தேவைப்படும், அதுவும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொரியை எடுத்து பவுலில் போட்டுடலாம். இந்த ரெசிபி நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி பண்ணுவீங்க, ஏதாவது அடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா அது சொல்லுங்கள் கமெண்ட்டில். நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு vlog கைண்ட் ஆஃப் வீடியோ தான், ஒரு சிட் சாட் செஷன் மாதிரி. ஓகே, இப்படி போட்டால் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிறிஸ்பினஸ் போயிடும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்னா இந்த சின்ன பவுலில் மிக்ஸ் பண்ண முடியல, அதனால் நான் பெரிய பவுல் எடுத்துக்க போகிறேன். பெரிய பவுல் என்கிட்ட இல்லை, ஸோ வந்து இந்த பெரிய வானொலி எடுத்துக்கலாம். அதை வந்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் நான் வச்சுக்கிறேன். இதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா மிளகாத்தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே இந்த கிறிஸ்பினஸ் போகிறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடணும். இதோட மெயினாக என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா கோகோனட் ஆயில் ஒரு 10 to 15 drops ஆட் பண்ணால் போதும். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஸ்டவ்லாம் எதுவும் ஆன் பண்ணலை, ஜஸ்ட் நான் மிக்சிங்காக இங்கே இடம் இல்லைன்னு மேலே வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் டைம் டு சர்வ். வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். இது வந்து எனக்கு ஓகே. எங்கள் வீட்டில் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பொரியில் நிறையா ரெசிபிஸ் ரெடி ஆகிட்டுருக்கு, அதுவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தே பேசுகிறீங்க, அதான் கேட்க முடியுது, இது கேட்க முடியல அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணிடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஷனில் வந்து நிறைய டிப்ஸும் சொல்லலான்னு இருக்கேன், அதுவுமே உங்களுக்கு வந்து ஓகேனா சொல்லுங்கள். டேக் கேர், பை.